and adorable expressions. They are all set to take you magical journey. Let's welcome them to the stage. Thank you. செல்வத் காலத்தின் காதல் யமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வந்தேன் பிரபு வந்தேன். அடக்கொண்டு தள்ளினா நல்ல ஐயா வந்தேன் பிரபு. சித்ரகுப்தா, இன்று நாம சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு இல்லாடம் மாலாடம் இல்லாட போடலாமா? என் பொறுமையை சோதிக்காதே. பிறகு என்ன பிரபு, தினமும் நம்ம சபையில் பாவ புனை கணக்கை தவிக்க வேற என்ன நடக்க போயிடுது? சித்ரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிடர்கள் என்னை கவனிக்காமல் கையில ஏதோ ஒன்றை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அது என்னது? ஓ, அதுவா? அட கைபேசி. எனக்கு கைபேசியா? வாழ்காணி பேசும். எப்படி கைபேசும் சித்ரகுப்தரே? உன் நக்கல் நையாண்டி இருக்கட்டும். சித்ரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் தானே எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, இவருக்கு இந்த கைபேசினா உள்ளது. ஆமியமரவரே, சித்ரகுப்தா சொல்றதும் சரிதான். இந்த மொபைல் போன்ல தான் வாட்ஸ்அப், கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 4 பூலோகத்தை தகவல் தொழில்நுட்பங்கள் என்பதை நானும் அறிவேன். என்ன உணர்கிறார்? சரி, அவர்களை வரச்சொல். யாரங்கே முதலில் வாட்ஸ்அப்பை அழைத்துவார். வந்துட்டாயா வந்துட்டாயா? உன் வணக்கம் இருக்கட்டும். முதலில் நீ வந்ததற்கான காரணத்தை கூறு. அப்படி என்ன இன்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல விஷயத்துல இன்சை செய்கிறார்கள். ஐயோ, இன்னும் வேணும், இன்னமும் வேணும். எப்படி முன்னே முழிப்பேன்? வணக்கம் பிரபு, தங்களுக்கான 3 பேர் காத்து கொண்டிருக்கிறார். யார் அந்த மூவர்? கூகுள், இன்ஸ்டா, ஃபேஸ்புக். முதலில் கூகுளை அழைத்து வா. கூகுள், இதனை புதுமையாக இருக்கிறது. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. எமலாகம் மட்டுமே ஆட்சி செய்யும் நமக்கு எப்படி கூகுளை பற்றி தெரியும்? இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மரே, யமலோகம் மட்டுமல்ல, ஈரேழு லோகத்தையும் நான் தான் ஆளப்போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையும் சோதித்து பார்ப்போமா? என்ன ஆடவும் உனக்கு? என்னிடத்துக்கு வந்து என்னையை சோதிக்கிறாயா? எவனுக்கு டஸ் கொடுத்துறோம் போலயே. சபாஸ், சரியான போட்டி. ஆரம்பமாகட்டும். ஆப்புக்கு நான், ஆப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரீலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கே வர வைத்திருக்கலாம். ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்கிட்ட இருந்தால் தெரிந்து கொள்கிறார்கள். பொடியனே, என் கோபத்துக்கு ஆளாகாதே. சென்று விடு இங்கிருந்து. சித்ரகுப்தா, பிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சாந்தப்படுத்த அடுத்து இன்ஸ்டாவை அழைக்கிறேன். யாரங்கே முதல்ல இன்ஸ்டாவை அழைக்குவா? இன்ஸ்டாடா? யமண்டா. என்ன இன்ஸ்டாவா? இங்கிதம் இல்லாதவனே, இங்க வந்ததுக்கான காரணம் என்ன? உலகத்தே மனிதர்களை எல்லாம் புகார்படுத்தி விட்டு உங்களையும் புகார்படுத்த வந்துள்ளேன்.
அழைத்துவாள். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேலியிலே மான் போல வந்தவனே யாரடித்தார். கவலைப்படாதே, யமதர்மனை இருக்கிறாள். வணக்கம் பிரபு, நான் தான் ஃபேஸ்புக். இந்த பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்களெல்லாம் நான் தான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். இப்போது எல்லாரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது என் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த பிறகு அனைவரும் என்னை மறந்துவிட்டனர். தற்போது நீயும் வந்துவிட்டது. என் நிலைமைதான் இவர்களுக்கும். சித்ரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனையும் பார்த்து விடுவோமா? அங்கே ஏஐ அழைத்துவாள். அப்படி என்ன புதுமை செய்ய போது இந்த ஏஐ? புதுமையா ஒன்றுமே இருக்கின்றன. நீ ஓடாத புதுமைகள் நாங்கள் மட்டும் செய்து போயிடும். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டுகளிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக உலகம் என்ன, ஒரு 20 ஆண்டுகள் ஆகும். இல்லைன்னா ஒரு நொடி போட்டு மாற்றி காட்டுவேன். இதோ பாருங்கள். நமக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும் போடே. அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். பிரம்மதேவரே, நான் உன்னை வணங்குகிறேன். பிரம்மதேவா, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொடுங்கள். உங்களுக்கான காரணம் என்ன? தாயை தாங்கள் எப்போதும் கையில் வீணை அல்லவா வைத்திருப்பீர்கள். ஆனா இன்றைய வீணைக்கு பதிலாக இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருக்கீங்க? வினங்கள் எமக்கு யமதர்மரே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவரை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீங்க. உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதே கேட்கிறீங்க. தேவலோகனுக்கு வந்த சோதனை. யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் என்ன தவறு செய்யவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் நாங்கள். உங்கள் வேலைகள் நாங்கள் செய்வோம். பிரம்மதேவா, உயிர் கொடுப்பவன் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நமது இருவர் வேலையும் இருவர்கள் போலயே சற்று கொடுங்க. நாம் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரிகள். மனிதர்களை உருவாக்கியவன் நான். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உங்கள் நீங்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இவ்வுலகில் ஒரு அணுவும் அசையாது என்பதை
மனிதர்கள் மனதை கொண்டு இதில் போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மற்றும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லைனால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சிறந்துவிடும். ஒன்றும் புரியல கூகுள். எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி.